Hi everyone. இன்னைக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர்ஸ்ல கேட்குற 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸ்பெஷலா டிஸ்கிரிமினன்ட் வச்சு போடுற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல்ல டிஸ்கிரிமினன்ட் பார்த்துக்கலாம். நேச்சர் ஆஃப் த ரூட். ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம ஃபர்ஸ்ட்? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ல டி கண்டுபிடிப்போம் இல்லையா? டி உள்ள வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, ஸோ if d is greater than 0, நம்மளோட quadratic equation ax squared plus bx plus c இது ஜெனரல் ஃபார்ம் இல்லையா? ஸோ இதுல இருக்கிற a b c யோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணும்போது எனக்கு வர ஆன்சர் greater than 0, that means பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா that is real and distinct root. எனக்கு இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ரியல் நம்பராகவும் டிஸ்டிங்க்ட் ரூட்டாகவும் இருக்கு. ஸோ எப்போ என்னோட டி வேல்யூ பாசிட்டிவா வரும்போது. ஓகே, ஸோ இதே இது டி வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா இட் ஹாஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அப்படின்னா எனக்கு வர வேண்டிய ரெண்டு ஆன்சர் ஆல்பா பீட்டா ரெண்டுமே ஈக்குவலா. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வந்துச்சுன்னா இதுவும் 3 வரும், இது -3 வந்துச்சுன்னா இதுவும் -3. அதான். ஓகே, ஸோ இஃப் டி இஸ் லெஸ் தேன் 0 இன்டு சே நெகட்டிவா வந்தது அப்படின்னு சொன்னா it has no real roots. Okay, இமேஜினரி ரூட்ஸ் வரும். இதை நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட். இப்போ இங்க கொடுக்குற கொஸ்டின்ல அவங்க கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க நேச்சர் ஆஃப் த ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மிஸ்ஸிங் வேரியபிள் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா நேச்சர் ஆஃப் த ரூட் கூட கண்டுபிடிக்கலாம். அதுக்கு டிபெண்ட் ஆன் த கொஸ்டின். ஓகே, நேச்சர் ஆஃப் த ரூட்னா நம்ம ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ல இருக்கிற வேரியபிள்ஸ் ஏபிசியை நம்ம டில சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் லெஸ் தேன் 0வா கிரேட்டர் தேன் 0வா ஈக்குவல் டு 0வான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லெஸ் தேன் 0னா இட் ஹாஸ் நோ ரியல் ரூட்ஸ், ஈக்குவல் டு 0னா இட் ஹாஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், கிரேட்டர் தேன் 0னா இட் ஹாஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கன்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, find the value of alpha such that the quadratic equation alpha minus 12 of x square 2 into alpha minus 12x plus 2 equal to 0. It has equal roots அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா b square minus 4ac என்னோட டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0 தெரியும் இல்லையா? d is equal to 0. t is what? b square minus 4ac. ஸோ இதுல இப்போ அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணும்போது நம்ம டைரக்டா ஈக்குவல் டு 0 ஈக்குவல் ரூட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? இதுல இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இருந்து ஏபிசி என்னன்னு முதல்ல நான் எழுதிக்கிறேன். ஏ இஸ் ஆல்வேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் ஆல்பா மைனஸ் 12. பி இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஸோ 2 இன்டூ ஆல்பா மைனஸ் 12, தென் சி ஈக்குவல் டு 2. ஸோ இதை நம்ம வச்சுக்கோங்க. இது இப்படி நம்ம சைட்ல எழுதி வச்சிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியா இருக்கு. ஸோ 2 into alpha minus 12 the whole square. Bracket ரொம்ப important. ஏன்னா ஸ்கொயர் alpha minus 12க்கு மட்டும் கிடையாது, 2க்கும் சேர்த்து. ஸோ அதனால கவனமா போடுங்க. minus 4 into bracket யூஸ் பண்ணிக்கோங்க, into சிம்பிள் யூஸ் பண்றதுக்கு பதிலா. ஏன்னா இது வந்து 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால bracket யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப மானிட்டர். into 2 equal to 0. நான் இங்க b யோட வேல்யூ 4ac யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பார்த்தோன்னே தெரியும். இது வந்து காமனா என்ன இருக்கு? முதல்ல நான் இதுல வந்து இந்த ஸ்கொயர் இங்க தனியா கொடுத்துக்கிறேன். 4 ஆல்பா மைனஸ் 12 தான் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் வந்து இதுக்கும் வரும். நான் இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். மைனஸ் 4 இன்டூ எதுவுமே மல்டிப்ளை பண்ணாதீங்க, நம்ம ஈஸியா காமனா வெளியில எடுக்கலாம், அதனால சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லயும் உங்களுக்கு என்ன காமனா இருக்கு? 4 காமனா இருக்கு இல்லையா? ஸோ அதனால 4 நம்ம வெளியில எடுத்துடலாம்.
இப்போ 4 வெளியில போயிடுச்சு. 4 மட்டும் காமனா இல்ல, இன்னொன்னு என்ன காமனா இருக்கு, ஆல்பா மைனஸ் 12 காமனா இருக்கும். ஸோ அதையும் நான் காமனா வெளியில எடுத்துறேன். இப்படி எடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். போயிடுச்சு அப்படின்னா இங்க 4 போயிட்டு ஆல்ரெடி 4 வெளியில போயிடுச்சு. 2 ஆல்பா மைனஸ் 12ல ஒரு ஆல்பா மைனஸ் 12 போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஆல்பா மைனஸ் 12 இருக்கும். ஸோ ஆல்பா மைனஸ் 12 போட்டுக்கோங்க. இங்க 4 போயிடுச்சு, ஆல்பா மைனஸ் 12 போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும், -2. ஸோ -2 ஈக்குவல் டு 0. புரியுதா, இது நான் எப்படி எழுதியிருக்கேன்னு. ஸோ இந்த டேர்ம் இதுவும் டைம்ஸ் இதுவும் டைம்ஸ், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஃபுல்லா ஒரு டேர்ம். இப்போ இது எல்லாமே டைம்ஸ்ல இருக்கிறதுனால இந்த 2 டைம்ஸ் நான் இங்க எடுத்துட்டு போனேன்னா நான் ஒரு டிவிஷன்ல வரும் இல்லையா. ஸோ ஆல்பா -12 -2 வந்து -14 ஈக்குவல் டு 0. ஏன் 0 ஏன்னா இது 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0. ஓகே, ஸோ இப்போ இதை கம்ப்யூட் பண்ணோம்னா ஆல்பா ஈக்குவல் டு 14. ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நீங்க வந்து இந்த கொஸ்டின்ல ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி 4ஆல மல்டிப்ளை பண்ணி அப்படி போடுறதுக்கு பதிலாக காமனா இருக்கிறத வெளியில எடுத்துட்டு இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p ஃபார் விச் one root of the quadratic equation px square minus 14x plus 8 equal to 0 is 6 times the other. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் பாலினாமியல்ஸ்லயும் வரும், இதுலயும் வரும். இது நமக்கு இது எல்லாமே ஒரே மெத்தட் தான். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, 1 ரூட் இஸ், இங்க நடுவில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த கொஸ்டின்ல 1 ரூட் இஸ் 6 times the other root. முதல்ல நான் ஒரு ரூட்டை டிஃபைன் பண்ணிக்கிறேன். let the root 1 root எழுதிக்கலாம். ஓகே, let 1 root equal to ஆல்பான்னு வச்சோம்னா other root என்னது 6 ஆல்பா. இதான் என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 6 times the other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரூட் 3 இருந்துச்சுன்னா அதோட இன்னொரு ரூட் என்னவா இருக்கும், வந்து 3 6ஆல மல்டிப்ளை பண்ணா வர்றதுதான் என்னது என்னோட அனதர் ரூட். ஸோ இது வந்து ஆல்பா, இது வந்து பீட்டா. ஓகே, இந்த கான்செப்ட் தான். ஸோ நம்ம இப்ப சம்போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நோட் பண்ணியாச்சு. இப்ப கொஸ்டின்குள்ள போலாம். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் த கிவன் கொஸ்டின்ல இருந்து சம் ப்ராடக்ட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் த கிவன் கொஸ்டின் ஆல்பா பிளஸ் பீட்டா, இதுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ இல்லையா. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ என்ன வரும், மைனஸ் ஆஃப் -14 டிவைடட் பை பி வரும். இது 8 by p. ஓகே, ஸோ இங்க நான் ஆல்பாவா என்ன வச்சிருக்கேன், 1 ரூட், அதுதான் ஆல்பா. ஓகே, ஸோ இங்க இதுதான் ஆல்பா, இதுதான் பீட்டா. அதையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்க இப்போ நான் என்ன எழுதணும், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏனா ஆல்பாக்கு பதிலாக நான் ஆல்பா போட்டுக்குவேன், பீட்டாக்கு பதிலாக 6 ஆல்பா போட்டுக்கணும். மைனஸ் பி பை ஏ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 14 by 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆல்பா பிளஸ் 6 ஆல்பா வந்து 7 ஆல்பா ஈக்குவல் டு 14 by 3. இப்போ இந்த 7ஐயும் 14ஐயும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆல்பா ஈக்குவல் டு 4 by 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இது என்னோட ஆன்சர் கிடையாது.
நான் என்ன செய்யணும், வேல்யூ ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது நான் சம்மு தான் போட்டிருக்கேன். இப்போ ப்ராடக்ட் போடுவேன். ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ இல்லையா. ஆல்ஃபாக்கு பதிலாக நான் என்ன போடுவேன், ஆல்ஃபா போட்டுக்குவேன். பீட்டாக்கு பதிலாக 6 ஆல்ஃபா போட்டுக்குவேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டைம்ஸ் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 8 டிவைடட் பை 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 6 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பை 3 வரும். நான் இங்கே ஆல்ரெடி ஆல்ஃபாக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னது 4 பை 3. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக 6 into 4 by p the whole square. Okay, so இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 8 by p. இப்போ இதை இது பண்ணோம்னா 6 into 4 4s are 16 by p square ஈக்குவல் டு 8 by p வரும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்றதை இப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது 8 டேபிள்ல 1 டைம், இது 2 டைம், கீழையும் ஒரு பி கேன்சல் ஆயிடும். இப்போ எனக்கு ஃபைனலா இங்க என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 6 2s are 12. 12 divided by p equal to 1m கிடைச்சிருக்கு. So the value of p equal to 12. Okay, complete பண்ணியாச்சு. p கண்டுபிடிச்சாச்சு. Next question. இது வந்து முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போர்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினை. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இஃப் த ஈக்குவேஷன் 1 plus m square of x square plus 2mcx plus c square minus a square has equal roots and show that c square equal to a square of 1 plus m square. அப்படின்னா ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம இந்த ஆன்சர் இப்போ இதோட ரூட் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னோட ஆன்சர் இது அப்படின்னு சொல்லி நான் காட்டணும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஈக்குவல் ரூட்ஸ்னா கண்டிஷன் என்ன, d equal to 0, that is b square minus 4ac equal to 0. இப்போ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி a வேல்யூ b வேல்யூ டினோட் பண்ணிக்கிறேன். a equal to 1 plus m square, b equal to 2mc, c equal to c square minus a square. Okay, so b square க்கு பதிலா 2mc the whole square minus 4 into 1 plus m square into c square minus a square equal to 0. இப்போ இதுல காமனா எதுவுமே இல்லை வெளியில எடுக்கிறதுக்கு. வேணா 4 வேணா வெளியில எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி 4 வரும்னா இங்க 2க்கு ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா. அப்ப என்ன வரும், 4m square c square மைனஸ் இந்த 4 மட்டும் தனியா வச்சுக்கோங்க, இந்த காமனா வெளியில எடுத்துடலாம். இந்த 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், c square மைனஸ் a square வந்துடும். பிளஸ் m ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணனா m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஷோ தட் ப்ரூவ் தட் சம்ல நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா நமக்கு ஆன்சர் இங்கேயே இருக்கும். ஸோ என்ன ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். வரலைன்னா நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 காமனா இருக்கு இல்லையா. ஸோ 4 வெளியில எடுத்துடுங்க. வெளியில எடுத்துட்டு இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை கொடுப்போம். ஓகே, ஸோ m ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர், ஏன்னா இங்கே சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அது பிளஸ் இங்கே மைனஸ் ஆயிடும், மைனஸ் வந்து பிளஸ் ஆகும். a square minus m square c square plus m square a square equal to 0. Okay, so இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன, 4 of minus c square plus a square plus m square a square equal to 0. So இந்த 4 இங்கே டினாமினேட்டர்ல வரும்போது 0 ஆயிடும். அதனால இப்ப எனக்கு ஃபைனலா என்ன வந்துடும், மைனஸ் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ அந்த மைனஸ் அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா அது பிளஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர்
ஏ ஸ்கொயர். இன்னும் நம்ம இந்த ஃபார்மேட் கொண்டு வரல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏவை காமனா வெளில எடுத்துருக்காங்க. ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆஃப் 1 பிளஸ் எம் ஸ்கொயர். ஸோ நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். Next question. If minus 5 is a root of the quadratic equation, 2x square plus bx minus 15 equal to 0. இது வரைக்கும் ஒரு question. And okay, இப்போ இந்த root 5ங்கிறது இந்த ஈக்குவேஷனோட root. Next, and quadratic equation p of x square plus x plus k equal to 0 has real roots. ஓகே, இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். பட் இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே காமனா இருக்கிறது என்னது? பி. ஓகே, இந்த கொஸ்டின்ல இந்த ஆன்சரை யூஸ் பண்ணி நான் பி கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஓகே, இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் ரூட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கண்டிஷனை வச்சு நான் கேயோட வேல்யூ கண்டுபிடிப்பேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப இதையே இதை போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணனா ரெண்டு வேரியபிளும் சேம். ஸோ இப்போ பியோட வேல்யூ சேமா இருக்கும். ஓகே, ஸோ அதனால நம்ம பியோட வேல்யூ கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா வேற வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ பீக்கு பதிலாக அந்த இடத்துல கியூ கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை கம்பைன் பண்ண முடியாது. அவங்க அப்படி ஏன்னா ரெண்டு வேரியபிள் வந்துடும். இந்த இங்க ஒரு கியூ கே ரெண்டு வேரியபிள் வரும்போது ஈக்குவல் ரூட்ஸ்ல ஒரு வேரியபிளுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனாலதான் சும்மா ஒரு ட்விஸ்டுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம போடுறோம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? -5 இஸ் a root. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டினோட் பண்ணிக்கிறேன். root of the quadratic equation 2x square plus px minus 15 equal to 0. இல்லையா? ஸோ இது p of x டினோட் பண்ணிக்கிறேன். இப்ப ரூட்னு சொன்னா எனக்கு என்ன வரணும்? இந்த -5 இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஆன்சர் 0 வரணும். அதான் அதோட கண்டிஷன். அப்போ p of -5 equal to 2 into -5 the whole square plus p into -5 minus 15 equal to 0. So இங்க 5 square வந்து 25 minus into minus plus ஆயிரும். 25 into 2 50 வந்துரும். So 50 இங்க minus into minus plus 5 5s are 25 75 வரும். 75p equal to 0. இப்படி எடுத்துக்கலாம். -5 காமனா இருக்குல்ல, அதை வெளியில எடுத்துருவோமா? கொஞ்சம் சிம்பிளா வரும். இப்படி வைக்காம அப்படியே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன வரும்? 75p equal to 15 வரும். -50. அப்போ p-யோட வேல்யூ என்னது? -2/3 வரும். இந்த 5 வெளியில எடுத்து பார்க்கலாமா? நமக்கு இதே மாதிரி ஆன்சர் வருதுன்னு. -5 வெளியில போயிடுச்சு. 2 into -5 இருக்கும். -15p equal to 0. இது இங்க வந்துச்சுன்னா 0 ஆயிரும். 5 2s are 10. So -10 -15p equal to 0.
minus 15 equal to 10. P equal to minus 10 by 15. That is minus 2 by 3. Same answer தான் வருது. Okay. இப்போ நம்ம இதை கொண்டு போய் இந்த given equationல substitute பண்ணணும். முதல்ல equation எழுதிக்கிறேன். P of x squared plus x plus k equal to 0. இந்த இடத்துல நான் p க்கு பதிலா minus 2 by 3 அப்ளை பண்ணுவோம். So minus 2 by 3 into x squared plus x plus k equal to 0. So fraction பார்த்து பயப்பட வேண்டாம். இது வந்து இந்த 3 is multiplication. இது ஃபுல்லா இதுக்கு வர்றதுனால இது எப்படி எழுதலாம்னா minus 2 of x squared plus x divided by 3. Okay, plus k இப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்க நான் என்ன எடுக்கணும்னா LCM எடுக்கணும். LCM எடுத்தா எனக்கு என்ன வரும்? minus 2 of x squared plus x plus 3k whole thing divided by 3 equal to 0. இப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா 3 என்ன பண்ணலாம்? cross multiply பண்ணி இங்க எடுத்துட்டு போயிடலாம். இங்க எடுத்துட்டு போயிட்டோம்னா அது 0 ஆயிடும். இந்த minus 2 உள்ள multiply பண்ணிக்கோங்க. So minus 2x square minus 2x plus 3k equal to 0. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பை நெகட்டிவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ பண்ணிட்டேன்னா இது ஃபுல்லா எல்லாத்துக்குமே மைனஸ் சேஞ்ச் ஆயிடும், சைன் சேஞ்ச் ஆயிடும். இப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3k ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ கொஸ்டின்ல ரூட்ஸ் ஆர் ரியல் ரூட்ஸ் சொல்லிட்டாங்க. ஏயோட வேல்யூ 2, b-ஓட வேல்யூ 2, c-ஓட வேல்யூ minus 3k. இல்லையா? So b square minus 4ac equal to 0. 2 square minus 4 into 2 into minus 3k equal to 0. இப்போ இதுல வந்து 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அப்ப இங்க 4 காமனா இருக்கு. நான் 4 காமனா வெளியில எடுத்துறேன். 4 போயிடுச்சுன்னா இந்த இடத்துல 1 இருக்கும் இல்லையா? So 1 minus, இங்க 4 வெளில போயிடுச்சு. 2 3s are minus into minus plus, 2 3s are 6k equal to 0. இந்த 4 இங்க போச்சுன்னா 0 ஆயிடும். So 1 plus 6k equal to 0. 6k equal to minus 1 means k equal to minus 1 by 6. So இதுதான் உங்களோட k value. Next question. Find the value of p for which the quadratic equation p plus 1 x square of x square minus 6 of p plus 1x plus 3 of p plus 9 equal to 0 and p is not equal to 1 and கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ p ஓட வேல்யூ மைனஸ் 1 இருந்துச்சுன்னா மைனஸ் 1 பிளஸ் 1 0 ஆயிடும். இது 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேர்மே இருக்காது. எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஒரு டேர்மே இல்லைன்னா குவாட்ராட்டிக் இக்குவேஷன் கிடையாது, அது லீனியர் இக்குவேஷன் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்து எக்ஸ் வேல்யூ வராது, என்ன கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கும். ஆனா அது ஒரு ஈக்குவேஷனே கிடையாது, நம்பரா மாறிடும். அதனாலதான் அவங்க வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இட் ஹேஸ் equal roots ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்படின்னா நான் ஈக்குவல் ரூட்ஸ் சொல்ற கண்டிஷன்ல d ஈக்குவல் டு 0, b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் p கண்டுபிடிக்கணும். p கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நான் என்ன செய்யணும்? ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு ரூட்ஸ் கிடைச்சிடும். பொதுவா அந்த வேரியபிளோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ரூட்ஸும் கேட்டுருவாங்க, அவ்வளவுதான். அது ஒரு பிரச்சனை இல்லை, போகலாம். இப்போ முதல்ல ஏபிசி எழுதிடுவோம். A value is p plus 1, b value is minus 6 of b plus 1,
C value is 3 of P plus 9. Okay. Formula apply பண்ணுவோம். minus 6 of P plus 1 the whole square. P ஓட value whole square போட்டுக்கோங்க. minus 4 into P plus 1 into 3 into P plus 9 into எல்லாத்துக்கும் bracket போடும். அப்பதான் ஈஸியா. ஓகே. ஸோ நான் காமனா வெளியில எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயரை முதல்ல நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இது வந்து மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா பிளஸ் ஆயிரும். 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36 P plus 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது எதையுமே மல்டிப்ளை பண்ணாதீங்க. வேணா இந்த 4 3s are 12 அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வேற எதுவும் பண்ணாதீங்க. P plus 1 into P plus 9 equal to 0. இப்போ இதுல வந்து 12, இது வந்து என்னது 12 times 3 இல்லையா? அப்புறம் இந்த P plus 1 P plus 1 காமனா இருக்கு. என்ன காமனா இருக்கு? 12 into P plus 1 காமனா இருக்கு. அது வெளியில போயிடுச்சுன்னா இதுல என்ன இருக்கும்? 3 இருக்கு இல்லையா? ஸோ 3 இதுல ஒரு P plus 1 இருக்கும். P plus 1 மைனஸ் இங்க இருக்கிறதே 12 தான், அது வெளில போயிடுச்சு, இதுவும் வெளில போயிடுச்சு. அப்படின்னா மைனஸ் ஆஃப் P plus 9. இந்த மைனஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போடுங்க, நான் சைன் சேஞ்ச் பண்ணணும். இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம்னா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ அதனால நான் இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3P plus 3. ஓகே, minus P minus 9 equal to 0. இப்போ 3Pல P போயிடுச்சுன்னா 2P minus plus 3 minus 9 is minus 6 equal to 0. So 2P equal to 6 means P equal to 3. ஸோ இப்போ நான் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். பியோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் P equal to 3 means P of X equal to 3 plus 1 into X square minus 6 into 3 plus 1 X plus 3 of 3 plus 9 equal to 0. When around 4x square, இது வந்து 4, 6 4s are 24 minus 24x. இது 12, 12 3s are 36. So plus 36 equal to 0. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பை 4 டேபிள் பண்ணனா x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9 ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ 9க்கு ஃபேக்டர் போட்டோம்னா 3 into 3, ஸோ மைனஸ் 6 வரணும். ஸோ மைனஸ் 3 into மைனஸ் 3, இதை ஆட் பண்ணோம்னா மைனஸ் 6 வருதுக்கு. இப்போ ஆன்சர் என்ன? x minus 3 into x minus 3 equal to 0. So x minus 3 equal to 0 means x equal to 3. Next, x minus 3 equal to 0 means x equal to 3. So therefore the roots are 3 and 3. So பாருங்க, according to the condition என்ன சொல்லியிருக்காங்க? It has equal roots. அப்பனா இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ரூட்ஸ், ஆல்பா பீட்டா ரெண்டுமே ஈக்குவலா கிடைச்சிருக்கா? அப்போ நம்மளோட ஆன்சர் கரெக்ட். பியோட வேல்யூவும் கரெக்ட், உனக்கு வந்திருக்கிற ஆன்சரும் கரெக்ட். ஓகே, சிம்பிளா போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு காமனா எடுத்துக்கிற முடியுதுன்னு எடுத்து 0ஓட இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா கிடைக்கும். ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடேஸ் லெசன். இவ்வளவு நாள் ஈக்குவல் ரூட்ஸ் மட்டும் பார்த்தோம். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, prove that the equation has no real roots. ஏன்னா வந்து டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்கிரிமினன்ட் எனக்கு லெஸ் தேன் 0வா வரணும். அப்படின்னா என்னோட ஆன்சர் வந்து எதுல வரணும்? நெகட்டிவ்ல வரணும். அது வந்து நம்பரா இருக்கிறதுனால வேரியபிள் வித் நெகட்டிவோட வரும். இப்படி வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிடலாம்? லெஸ் தேன் 0ன்னு சொல்லிடலாம். லெஸ் தேன் 0ன்னு இட் ஹாஸ் நோ ரியல் ரூட்ஸ் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு புரியுதா? இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்க வராங்கன்னு ப்ரூவ் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன செய்யணும்? ஹாஸ் நோ ரியல் ரூட்னு சொன்னதுனால இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரூட். ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல நான் நேச்சர் ஆஃப் த ரூட் தான் கண்டுபிடிக்கணும்.
எனக்கு வர நேச்சர் ஆஃப் த ரூட்டோட ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத அவங்களே கொடுத்துட்டாங்க. நோ ரியல் ரூட்ஸ் வரும், அதை வந்து சொல்லுங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து ஈக்குவல் டு 0 போடக்கூடாது. டைரக்டா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவேஷன்ல டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ என்னோட ஏ வேல்யூ இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். என்னோட பி வேல்யூ 2 இன்டூ ஏசி பிளஸ் பிடி. என்னோட சி வேல்யூ சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்க அப்ளை பண்ணும்போது 2 இன்டூ ஏசி பிளஸ் பிடி. நான் இங்க ஸ்கொயரை வந்து இதுக்கு தனியா போட்டுக்கிறேன். மைனஸ் 4 இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுவும் 4 இல்லையா, இங்கேயும் 4 இருக்கு. நான் 4 காமனா வெளியில எடுத்துட்டு, இந்த இது வந்து காமனா எதுவுமே இல்லை. ஸோ அதனால இதை வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால வச்சுக்கிறேன். இதை வந்து உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ இதை ஏ பிளஸ் பி ஃபார்முலால பிரிக்கும் போது ஏ வந்து ஏசி இல்லையா, அப்போ ஏ ஸ்கொயருங்கிறப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி. ஓகே, இது ஃபுல்லா ஏ. இது இது ஏசி வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், இதை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி பிளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் வந்து பிளஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர், ஏன்னா பிடி இருக்கு இல்லையா, நான் சொல்றேன். இப்போ 4 தான் வெளியில போயிருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸ் தான் நான் போடுறேன். ஸ்பேஸ் இப்போ பிராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால நான் ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஒரே டைம்ல மல்டிபிளிகேஷனும் பண்ணி சைனையும் உள்ள பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா பிரச்சனை ஆகும். என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் போட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த சி ஸ்கொயர் இதுல இந்த 2 டேர்ம்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை வரும். ஸோ அதனால நம்ம ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் வச்சு இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்றேன். ஸோ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சிட்டேன். செகண்ட் டேர்ம் பி ஸ்கொயர் வச்சு மல்டிப்ளை பண்றேன். ஸோ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஓகே, now equal to 0 போடக்கூடாதுப்பா, ஏன்னா அவங்க கிவன்ல கொடுக்கல, அவங்க நம்ம தான் ஃபைன் பண்ணணும். ஸோ 4 இன்டூ, அதனால 4லாம் அந்த சைடு எடுத்துட்டு போய் இது பண்ண முடியாது, ஜஸ்ட் வெளியில வச்சுக்கணும். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். இதை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி ஊதிக்கிறேன், பிராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிளஸ் 2 ஏபிசிடின்னு வச்சுக்கலாம், ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் minus a square d square minus b square c square minus b square d square. Okay, so இப்போ நான் கேன்சல் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ணிக்கலாம். a square c square கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவும் கேன்சல் ஆயிடும். அடுத்தது இது ரெண்டும் கேன்சல் ஆகும், இதுவும் b square c square கேன்சல் ஆகும். வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இருக்கிறத நான் முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்ன இருக்கு, 2abcd இருக்கு, மைனஸ் ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ இது இங்க மைனஸ் காமனா நான் வெளில எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஈக்குவல் டு 0 போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இங்க இருந்து மைனஸ் காமனா வெளியில எடுத்துட்டேன். வெளில எடுத்துட்டா இது ரெண்டும் பிளஸ் ஆயிடும், இது வந்து மைனஸ் ஆயிடும். இல்லையா? அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 2abcd நான் இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன், கேன்சல் பண்ணதை மாற்றி எழுதிட்டேன். சாரி,
இங்க b ஸ்கொயர் d ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு இங்க இதை கேன்சல் பண்ணிட்டேன். மாத்திக்கோங்க. நான் இங்க கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ b ஸ்கொயர் இப்போ பிளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர். இப்போ பாருங்க, இது AD த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, இத BC த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, இத 2 சரி இப்போ இது ஏடியா இருக்கிறதுனால நான் ஏக்கு பக்கத்துல டி போட்டுக்கிறேன். பிசி ஜாயிண்டா இருக்கிறதுனால இங்க பிசி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்மேட்ல இருக்கா. அப்பனா இந்த ஃபார்முலா இதோட ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இதுல ஏயோட வேல்யூ என்ன, ஏடி, பியோட வேல்யூ என்ன, பிசி. ஓகே, இது உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால இந்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன், இத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி -4 into AD minus BC the whole square. இப்போ இது எனக்கு என்ன டேர்ம்ல இருக்கு, நெகட்டிவ் டேர்ம்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் என்னோட டி வேல்யூ. திஸ் இஸ் லெஸ் தேன் 0. Therefore it has no real roots. அப்படின்னு check. Okay. 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 Thank you students. Thank you for watching. என்னடா இவங்க சொல்லி தரும் போதே மிஸ்டேக்கா எழுதுறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னைய மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்ணும்போது அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, என்னால மிஸ்டேக்ஸ் இல்லாம போட முடியும். ஆனா ஆன் பர்பஸ் ஐ எம் டூயிங் லைக் திஸ். ஏன்னா நம்ம எழுதும் போது அப்பதான் ஒருவேளை நம்மள அறியாம மிஸ்டேக் பண்ணா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்னோட மிஸ்டேக்கை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா, முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதே கிளாஸ் ரூமா இருந்ததுன்னா உங்களால டக்குன்னு உங்க டீச்சர் கிட்ட சொல்ல முடியும். இது ஆன்லைன்ல நீங்க வீடியோவா பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களால சொல்ல முடியல. அப்போ உங்களால எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருதுங்கிறத கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு வேலை சொன்ன ஆன்சரை கொண்டு வர முடியல அப்படின்னா டக்குன்னு நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியா, ஏன்னா அடுத்தவங்களோட மிஸ்டேக் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளோட மிஸ்டேக்கை நாமளே ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்னை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சம்முக்கு ஆன்சர் வேணும்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சியில இருந்தீங்கன்னா என்னோட சென்டருக்கு வாங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் ரெகுலரா நான் போடுற வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க கிளாஸ் அட்டன் பார்த்துக்க முடியும். எப்பனாலும் போய் பார்த்துக்கலாம். டெய்லி ரெகுலரா இனி வந்து கிளாஸஸ் வர ஆரம்பிச்சோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.